காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இலங்கையில் 2019 ஏப்ரல் 21 அன்று இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி அதன் குற்றவாளிகளை தேடி அரசு தொடர்ச்சியாக விசாரணைகளை நடத்தி வருகிறது. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே பயங்கரவாத புலனாய்வு பிரிவு சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு முக்கியமான எச்சரிக்கை ஆவணங்களை அனுப்பியிருந்ததாக தென்னிலங்கையின் ஊடகங்கள் இப்போது பேசத் தொடங்கியிருக்கிறது. டிஐடியின் நடவடிக்கை 2017 ஆண்டில் அப்போதைய பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நாலக சில்வா தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சமூக வலைத்தள நடவடிக்கை தீவிரவாத பரப்புரைகள் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறித்து சுட்டிக்காட்டி சட்டமாதிபர் திணைக்களத்திடம் சட்ட ஆலோசனை கோரியிருந்தார். 2017 ஆண்டு ஜூன் 7 அன்று சட்டமாதிபர் திணைக்களத்தை வந்தடைந்த இந்த கோரிக்கை அப்போதைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தப்புலடி லிவேரா, சிரேஷ்ட அரசு வழக்கறிஞர் அசாத் நவாவி மற்றும் இளநிலை வழக்கறிஞர் மலிக் அசீஸ் ஆகியோரின் கவனத்திற்கு சென்றது. ஒரு ஆண்டிற்கு மேலாக பதில் ஏதும் பெறாத நிலையில் 2018 போலீஸ் தலைமையகம் வாயிலாக மீண்டும் நினைவூட்டல் கடிதம் அனுப்பப்பட்டதாம். அத்துடன் சஹ்ரான் காசிமின் தீவிரவாத உதை காணொலிகள் அடங்கிய குறுந்தகடும் ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த கோப்புகள் ஆராய்ச்சியில் உள்ளன என்ற தற்காலிக பதிலை தவிர தாக்குதல் நடக்கும் வரை தீவிரவாத அமைப்புக்கு எதிராக எந்தவிதமான சட்ட ரீதியான அவசர நடவடிக்கையோ அல்லது வழிகாட்டலோ வழங்கப்படவில்லை. தாக்குதலின் பின்னர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனகடி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இந்த ஆவண தாமதம் குறித்து கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தது. 2017 முதல் தேங்கி கிடந்த இந்த கோப்பில் தாக்குதல் நடந்த 2019 ஏப்ரல் 21 அன்றே முதன்முறையாக உத்தியோகபூர்வ குறிப்பு எழுதப்பட்டது ஆணைக்குழுவின் விசாரணையில் தெரிய வந்தது. சட்டமாதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகளான அசாத் நவாவி மற்றும் மலிக் அசீஸ் ஆகியோர் தங்களது கடமையை சரிவரச் செய்ய தவறியதாக சுட்டிக்காட்டிய ஆணைக்குழு அவர்களுக்கு எதிராக அரசு சேவை ஆணைக்குழு மூலம் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் மீது கடமை தவறுகளுக்காக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட அதே வேளையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் தொடர்பில் வேறுபட்ட அணுகுமுறை கையாளப்பட்டதாக இப்போது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆணைக்குழுவின் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் அதிகாரி அசாத் நவாவி கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்றார். மேலும் அவர் ஜனாதிபதி சட்டத்தரணியாகவும் கௌரவிக்கப்பட்டார். நீதித்துறை அமைப்பின் மீதான கேள்வி. அரசு பாதுகாப்பு அமைப்புகளின் எச்சரிக்கைகளை புறக்கணித்த உயர் அதிகாரிகள் தண்டனைக்குள்ளாக்கப்படும் போது சட்ட வழிகாட்டுதலை தாமதப்படுத்திய அதிகாரிகள் உயர் பதவிகளையும் கௌரவங்களையும் பெறுவது நாட்டின் சட்ட பொறுப்புக்கூறல் அமைப்பின் மீதான மக்களின் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இலங்கையின் தேசிய பாதுகாப்பு சட்ட நிறுவனங்களின் கட்டமைப்பு சிக்கல்களும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையமாக கொண்டு ஒரு புலனாய்வு பார்வையாக மாறி நிற்கிறது. இலங்கையின் வரலாற்றில் பேரழிவை ஏற்படுத்திய 2019 உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் உள்ள பலவீனங்களை மட்டுமல்லாமல் நாட்டின் முதன்மை சட்ட அமைப்பான சட்டமாதிபர் திணைக்களம் மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு இடையிலான நிர்வாக தொடர்பாடல் முறிவுகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளன. 2017 ஆண்டு ஜூன் மாதம் 7 பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அப்போதைய பணிப்பாளர் நாலக சில்வாவினால் அனுப்பப்பட்ட கடிதம் தேசிய தௌஹீத் ஜமாத் மற்றும் சஹ்ரான் காசிமின் தீவிரவாத உரை காணொலிகள் தொடர்பான சட்ட ஆலோசனைகளை கோரியிருந்தது. இந்த கோப்பு கிடைக்கப்பெற்றவுடன் அப்போதைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தப்புலடி லிவேரவால் சிரேஷ்ட அரசு வழக்கறிஞர் அசாத் நவாவிக்கும் அவரிடமிருந்து இளநிலை வழக்கறிஞர் மாலிக் அசீஸுக்கும் அனுப்பப்பட்டது. ஆனால் பல மாதங்கள் கடந்தும்
அதற்குரிய சட்ட வழிகாட்டல்கள் போலீஸ் திணைக்களத்தின் திரும்ப வழங்கப்படவில்லை. 2018 நவம்பரில் போலீஸ் தலைமையகம் மீண்டும் நினைவூட்டல் கடிதத்துடன் தீவிரவாத பிரச்சாரங்கள் அடங்கி குறுந்தகடையும் அனுப்பியிருந்த போதிலும் சட்டமாதிபர் திணைக்களம் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்ற வழக்கமான பதிலையை வழங்கியிருந்தது. தாக்குதலின் பின்னணி குறித்து எழுந்த சந்தேகங்கள் பிரிட்டனுடைய சேனல் 4 வெளியிட்ட ஆவண படிதத்திற்கு பிறகு சர்வதேச அளவில் புதிய பரிமாணத்தை பெற்றன. தாக்குதலுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நாட்டின் அரசியல் சூழலில் அச்சத்தையும் பாதுகாப்பின்மையையும் உருவாக்கி குறிப்பிட்ட அரசியல் தலைமைகளை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு சில உயர் புலனாய்வு அதிகாரிகளும் தீவிரவாத குழுக்களும் ரகசியமாக செயற்பட்டதாக முன்னாள் புலனாய்வு அதிகாரி ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தற்கொலை தாக்குதலுக்கு முன்னர் தேசிய தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்களை கைது செய்ய குற்றப்புலனாய்வுத் துறை எடுத்த முயற்சிகள் தவறான புலனாய்வு தகவல்கள் மூலமே வேண்டுமென்றே திசை திருப்பப்பட்டதாக சாட்சியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கை உச்சநீதிமன்றம் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு நாட்டின் நிர்வாக மற்றும் பாதுகாப்பு தலைமைகளின் கடமை தவறை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அப்போதைய உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக வழங்குமாறு உத்தரவிட்டது. தாக்குதலுக்கு சில வாரங்களுக்கு முன்னரும் தாக்குதல் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னரும் இந்திய புலனாய்வு அமைப்புகள் வழங்கிய மிக துல்லியமான எச்சரிக்கைகளை அரசாங்கத்தின் உயர்மட்டம் தீவிரமாக பரிசீலிக்க தவறியது நீதித்துறையால் சுட்டிக்காட்டப்பட்டது. முந்தைய விசாரணைகளில் திருப்தியடையாத கொழும்பு மறைமாவட்ட கத்தோலிக்க திருச்சபையும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையும் சுயாதீனமான புதிய விசாரணைகளுக்கு தொடர்ச்சியான அழுத்தம் கொடுத்து வந்தனர். புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபையின் கோரிக்கைக்கு அமைவாக முந்தைய ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சாணி அபேசகர் ஆகியோர் மறு விசாரணைகளுக்காக மீண்டும் பணியமர்த்தப்பட்டனர். சோனிக் மற்றும் புலனாய்வு தொடர்புகள் தாக்குதல்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் சோனிக் என்ற அடையாள பெயரை கொண்ட புலனாய்வு அதிகாரி தொடர்பான விசாரணைகள் மற்றும் மாநில உள்ள புலனாய்வு சேவையின் அப்போதைய உயர் அதிகாரிகளின் நீக்கம் ஆகியவை தற்போதைய மறு விசாரணைகளின் முக்கிய முன்னேற்றங்களாக கருதப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் வரும் உளவுத்துறை தோல்வி மட்டுமல்லாமல் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் நீதித்துறைகளின் கட்டமைப்பு ரீதியான சிதைவை வெளிப்படுத்துகிறது. அரசியல் காரணங்களுக்காக புலனாய்வு அமைப்புகள் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான சட்ட ரீதியான பாதுகாப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். வெறுமனே நஷ்டஈடு வழங்குவதோடு நின்றுவிடாமல் தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யும் உண்மையான நீதியாகும். உச்சநீதிமன்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அதிகாரிகளுக்கு வழங்கிய முழுமையான இழப்பீட்டு தீர்ப்பின் விவரங்கள் அதுபோல இன்னும் பல விடயங்களும் மிகப்பெரிய உதாரணமாக இருந்து வரும் நிலையிலும் இது கவனிக்கப்படாமல் இருப்பது ஏன் என்கின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.